தேர்தல் துறையானது பல முயற்சிகள் எடுத்தும் கூட இந்த வெப்பம் காரணமாக அவர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர முடியவில்லை. இந்த 3 கட்ட தேர்தல்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருகிறார். மதவாத அரசியலை புகுத்துவதும், எதிர்க்கட்சிகளை வசைபாடுவதும், காங்கிரஸ் கட்சியை அளவுக்கு மீறி ஒரு பிரதமர் என்ற ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து தரந்தாழ்ந்து பேசுவதும், நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் இஸ்லாமியருக்கு வாரி கொடுத்து விடுவார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்வதும், அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து வருவார்கள் என்றும் மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார். இதிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நிலை தடுமாறி இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்று அந்த பட்டியலை போட்டு சொல்லாமல் குழம்பி போய் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் அவர்கள் குழம்பி இருப்பதற்கு மிகப்பெரிய உதாரணம், இந்த தேர்தல் பிரச்சார சமயத்தில் அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் மற்றும் இந்த நாட்டில் உள்ள 24 பெரிய பண முதலைகளுக்காக, தொழிலதிபர்களுக்காக மோடி ஆட்சி செலுத்துகிறார் என்று ராகுல் காந்தி அவர்கள் பெயரை சொல்லி விமர்சனம் செய்து கூட, ஆனால் இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இதற்கு முன்பு அதானியை பற்றி அம்பானியை பற்றி பேசியவர் தேர்தலில் வாய் திறக்கவில்லை என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார். இதிலிருந்து பிரதமர் அவர்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 3 ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்பொழுது 4வது ஆண்டை தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசினுடைய சாதனை என்பது வெறும் 0 தான். எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை. பொதுமக்களே தெருவில் இறங்கி முதலமைச்சரை கேள்வி கேட்கிறார்கள், ஏன் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை என்று. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தன்னுடைய அரசின் சாதனைகளை ஒன்றை கூட பேசவில்லை. ஒரே ஒரு சாதனையை பற்றி போகும் இடமெல்லாம் பேசி வந்தார். முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தது. இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. புதிய தொழிற்சாலைகள் ஒன்றும் வரவில்லை. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. விலைவாசியை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. கஞ்சா, அபின் போன்றவைகளெல்லாம் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்திலே உலாவுகிறது. கொலைகள், கொள்ளைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. இதைவிட முக்கியமாக
சொத்துக்களை பாதுகாப்பதில் மக்கள் சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி நிலம் அபகரிப்பு, வீடு அபகரிப்பு போன்றவைகள் எல்லாம் இந்த ஆட்சியில் தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை. இது ஊழல் நிறைந்த ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 ஆண்டு கால இந்த ஆட்சியில் மக்கள் வேதனை அனுபவித்த தவிர எந்தவித சாதனையும் இவர்கள் செய்யவில்லை. நான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு சவால் விடுகிறேன். நீங்கள் உங்களுடைய சாதனையை பட்டியலிட்டு கூற முடியுமா? ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கிடப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், மாநில அந்தஸ்திலிருந்து, கடன் தள்ளுபடியிலிருந்து, நிதி கமிஷனில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ப்பதிலிருந்து அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை. நிதி பெறுகிறோம் என்று சொன்னார்கள், கடனாக வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி ஒரு செயல்படாத ஆட்சி என்பதை திரு ரங்கசாமி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இந்த 3 ஆண்டு கால சாதனை என்பது புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு சாதனையாகத்தான் இது இருந்து வருகிறது. கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் அந்த துறையை கவனிப்பதில்லை என்று கூறியதனுடைய விளைவு தமிழ்நாட்டிலே +2 தேர்ச்சி விகிதம் 94% இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அது 92%. அது மட்டுமல்ல, ஆண்களுடைய தேர்ச்சி பெண்களை விட 12% குறைந்திருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில். அது மட்டுமல்ல, இவர்களுடைய ஆசிரியர்கள் பற்றாக்குறை, அதை சரி செய்யவில்லை. தேவையான பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை. ஆசிரியர்களுக்கு தகுந்த பயிற்சி கொடுக்கப்படவில்லை. அள்ளித்தளித்த கோலம் போல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அதை இப்பொழுது நுழைக்கிறார்கள். ஆசிரியர்கள் சிபிஎஸ்இ பாடத்திலே பாடம் நடத்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சி இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆசிரியர்களுடைய, குறிப்பாக ஆசிரியர்கள் பணிமாற்றம் செய்வதில் மிகப்பெரிய லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இது ஆசிரியர் சமுதாயமே இந்த ஆட்சியாளர்களை அதிலிருந்து எதிர்க்கிறார்கள். இப்படி கல்வித்துறையை அந்த துறையினுடைய அமைச்சர் அதற்கான அந்த கல்வித்துறையை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் கல்வியினுடைய தரம் புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்திருக்கிறது. அதனுடைய முழு பொறுப்பையும் முதலமைச்சர் ரங்கசாமியும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் ஏற்க வேண்டும். தேர்வு சதவீதம் குறைந்தது, ஆண்களுடைய பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு இவர்கள்தான் காரணம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை மிக வேகமாக நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கையானது நான் முதலமைச்சராக இருந்த சமயத்திலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில் நிராகரித்தோம். அண்டை மாநிலமான தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு பாடக்கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய பாடக்கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் இதை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். நீங்கள் அவருடைய கணித புத்தகத்தை பார்த்தால் அதிலே இந்தி இருக்கிறது. அதே போல குறிப்பாக சயின்ஸ் புத்தகத்திலேயும் இந்தி இருக்கிறது. எல்லாவற்றிலும் இந்தியை நுழைக்கின்ற வேலையை மத்தியில் உள்ள மோடி அரசாங்கமும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை ஆனது கண்டிப்பாக நம் மாநிலத்திற்கு பொருந்தாது. அது மட்டுமல்ல, இந்த புதிய கல்விக் கொள்கையினால் இவர்கள் கொண்டு வருகின்ற திட்டத்தினால் 5ஆவதிலே பொதுத் தேர்வு, 7ஆவதிலே பொதுத் தேர்வு,
9வதிலே பொதுத் தேர்வு என்று சிறு வயதிலேயே பொதுத் தேர்வை வைத்து பிள்ளைகளுடைய படிக்கின்ற எண்ணிக்கையை குறைக்கின்ற வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். இதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்பொழுது செவிலியர் படிப்பிற்காக நீட் தேர்வை கொண்டு வருகிறார்கள் புதுச்சேரியில். மற்ற மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலே, கர்நாடகாவிலே அது இல்லை. புதுச்சேரியில் மத்திய அரசினுடைய அறிவுறுத்தலின் பேரில் செவிலியர் பயிற்சியில் செவிலியர் கல்லூரியில் படிப்பதற்கு நீட் தேர்வை கொண்டு வருகிறார்கள். இதனால் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் நீட் தேர்வையே நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். நீட் தேர்வு கூடாது என்று கூறுகிறோம். எந்த மாநிலம் விருப்பப்படவில்லையோ அந்த மாநிலங்களில் நீட் தேர்வை புகுத்தக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம். மருத்துவ படிப்பு கூட நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறுகிறோம். ஆனால் மோடி அரசாங்கம் அதை நுழைத்து நிறைய பிள்ளைகள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிள்ளைகள் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நெஞ்சை நம்முடைய உருகச் செய்கிறது. அதே போல இப்பொழுது நீட் தேர்வை இந்த செவிலியர் படிப்புக்கும் கொண்டு வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் இந்த செவிலியர் பள்ளியில் படிப்பதற்கு, கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை நாம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இதை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் மருத்துவத்தில் இடம் கிடைக்காத பிள்ளைகள் செவிலியர் கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக இது தகர்த்துவிடும். ஆகவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதில் நாம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த செவிலியர் கல்லூரிக்கு கூடாது, மருத்துவக் கல்லூரி கூடாது என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். 3 கட்ட தேர்தலில் வருகிற தகவல்கள் படி இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. கண்டிப்பாக கடந்த 3 மாதங்களாக தேர்தல் ஆரம்பித்த காலத்திலிருந்து அகில இந்திய அளவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இந்தியா கூட்டணியின் பக்கம் வந்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் மோடி ஆட்சியினுடைய செயல்பாடுகள், அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தை அவர்கள் சீர்குலைத்தது, இவையெல்லாம் மக்கள் மத்தியில், ஏழை எளிய மக்கள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி இந்த 3 கட்ட தேர்தலிலே முன்னணியில் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 7 கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கும். இதற்கான சூழ்நிலை இப்பொழுது வட மாநிலங்களிலே உருவாகி இருக்கிறது. இப்போது ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி கவிழுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுவே அதற்கு ஒரு முன்னுதாரணம்.